வாங்க. என்னோடய பேக் சைடு 360 டிகிரி வியூ ஓகேங்களா. வாங்க அப்படி திரும்பி போயிட்டுருக்கேங்க. ஒரு நல்ல வாக்கிங், சூப்பர் கூல் வாக்கிங்கு, சூப்பரான ஆம்பியன்ஸு, வேறு லெவலான ஒரு அற்புதமான ஜுமைரா பீச் ரிசார்ட்னுடைய அற்புதமான எக்ஸாட்டிக் லுக். நீங்கள் என்னமோ நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி இல்லை அமெரிக்காவில் உள்ள ரொம்ப பாஷியான சிட்டிஸில் முக்கியமான டவுன் டவுனில் இருக்கிற ஒரு ஃபீலிங், அதை விட அதிகமாகவே அவங்களே இதை தேடி வர்றாங்க. எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வை உண்டாக்குது. கண்டிப்பாக இந்த டூரிஸ்ட்டுக்கு இங்கே எவ்வளோ ரெசிடென்ஸுக்கு போனாலும் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் டூரிஸ்ட்டாக நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ண வேண்டிய இந்த லிஸ்ட்டில், டு டூ லிஸ்ட்டில் அல்லது பக்கெட் லிஸ்ட்டில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஜேபிஆருக்கு வாங்குங்க. இந்த ஏரியாவெலாம் நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம். ரெண்ட்டாங்க, இங்கே ரெண்ட் எடுக்கலாங்க. இங்கே துபாயில் காரை பார்த்தீங்களா, ஃபெராரி காரு, பெரிய ஹைஎண்டு. உங்களுக்கு இந்த காருங்க ஆக்சுவலாக புக்காட்டி ஃபெராரி கார் ஆக்சுவலாக பாருங்கள். இதெல்லாம் ரெண்ட் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நார்மல் கார் நீங்கள் எடுத்திங்கன்னா 100 திரகம், டீசெண்டான கார் எடுத்திங்கன்னா. இந்த மாதிரி காரை நீங்கள் எடுத்திங்கன்னா 5000 திரகம் ஒரு நாளைக்கு. அஃப்கோர்ஸ் இதை விலை கொடுத்து நீங்கள் வாங்கினோன்னா 200-300,000, சாரி கம்மியாக சொல்கிறேங்க ஓகேங்களா. இதை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது. தெரியுதுங்களா பீச்? இந்த ரவுண்ட் போட்டில் தான் ரொம்ப நேரம் நின்னா எங்கடா பார்க்கிங்கை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பாருங்கள், வாவ், சூப்பருங்க, ஒர்த்து. வந்தது வந்து வீண் போகலான்னு தான் சொல்லணும். செம்ம பிஸியாக இருக்குது, பார்த்துட்டு அப்படியே ஓடிடணும். ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், பர்ஸு பழுக்காது, பர்ஸே இருக்காது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பயங்கரமான காசு அதிகம் உள்ள ஃபோட்டோஸ். பார்த்தீங்களா? பாருங்க என்னுடைய டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வேற லெவலுங்க. ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். துபாயில் என்டையர்லி வேறு ஒரு டைமென்ஷனோட உள்ள ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். எங்கேங்க தெரியுதா? சொல்லுங்கள் பார்ப்போம். எனி கெஸ்? துபாயை பொறுத்த வரைக்கும் நம்ம டவுன் டவுன் துபாயெல்லாம் பார்த்தாச்சு. தேரா, பர் துபாய், ஊத் மேத்தா, அந்த சைடு டீப் இன் துபாய் சைடு. இந்த சைடு ஜுமைராங்க. நான் இப்போ இருக்கிறது ஜேபிஆர் ஜுமைரா பீச் சைடு. ஆக்சுவலாக இங்கே தான் இந்த ட்ராம் வண்டிகள்லாம் வந்து நிறையா உங்களுக்கு வந்து மூமெண்ட் இருக்கும். துபாய் மெரினா, ஜுமைரா பீச், ஜேபிஆர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. சரிங்களா? ட்ராம் வண்டிகள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக வண்டி வருது, கிராஸ் பண்ணிக்குவோம். யா, சரியா? இங்கே வந்து இந்த ஏரியாவை பாருங்களேன், மேக்னிஃபிஷண்ட்டாக இருக்குது. பாருங்கள் இந்த ஏரியா அப்படியே பாருங்கள். கொஞ்சம் ஏரியாவை பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. அதாவது நீங்கள் வந்து துபாயில் உள்ள ஷேக் ஜாயித் ரோடெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், வாவ், மேக்னிஃபிஷண்ட்டாக இருக்குங்க, ராயல் லுக். ஆக்சுவலாக இங்கே ரொம்ப ஹை அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க இது. ஜுமைரா பீச் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேபிஆர். ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். துபாய் மெரினாவிலேருந்து பக்கத்தில் இருக்குது. நான் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருங்க. துபாயிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பகுதி. இந்த ஏரியாவுக்கு நான் வரணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, இந்த ஏரியாவினுடைய ஆம்பியன்ஸ். ஒரு தடவை நான் துபாய் மெரினா மாலுக்கு வர்றப்போ, துபாய் மெரினா மாலுக்கு ஒரு தடவை நான் அங்கேருந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ரஷீதியாவுக்கு பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து ஒரு மெட்ரோ எடுத்து இங்கே வந்து ட்ராம் மாதிரி வர்றப்போ இந்த ஏரியாவை பார்க்குறப்போ வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்ததுங்க. வாவ்னு இருந்தது. இந்த ட்ராமில் போகிறப்பவே இந்த ஏரியாலாம் பார்க்குறப்போ துபாயில் எப்படி ஒரு ஹாப்பனிங்கான ஏரியாவும் இருக்கா. நான் போன டைம் வந்து ஒரு நைட் டைம். சரிங்களா? என்னடா வாவ் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல நான் இறங்கணுமேன்னு சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி லாங் ஹாலிடேஸ், ஈத் ஹாலிடேஸ் இல்லைங்களா, இன்றைக்கி ஈவினிங் எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம் தான். சரி ஒரு ட்ரிப்பை போடுவோம், ஏரியாவை நான் பார்க்குறதோட நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜேபிஆரில் ரேண்டமாக ஒரு ட்ராம் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள பார்க்கிங் வந்து சேர்ந்தாச்சுங்க. ஆனால் பார்க்கிங் கிடைக்குமான சந்தேகமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளார உள்ள பார்க்கிங்லாம் செம்ம காஸ்ட்லிங்க. 50 திரகம் உள்ளார போடுறதுக்கு. ஆணியை பிடுங்க வேணாம், பார்க்கிங்கே கிடைக்கலனாலாம் திருப்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இருந்தப்போ நார்மல் பார்க்கிங்கே கிடச்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்களா நார்மல் பார்க்கிங்கு
இது 1 மணி நேரத்துக்கு 4 திரகம். 4 திரகம் அங்கே இருக்குது, 50 திரகம் அங்கே இருக்குது. சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை கிடச்சிருச்சுடா. அப்போ அடி 1 ஹவருக்கு 4 திரகங்கிறது ரொம்ப எக்கனாமிக். அதுதான் சீப்பஸ்ட்டு. இப்போ முந்தி 2 திரகமாக இருந்துச்சு, இப்போது 4 திரகம். சரி பரவாயில்லடா, இவ்வளோ முக்கியமான இடத்துலையே 4 திரகத்துக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இறங்கி பார்த்த உடனே வாயை பழக்க வைக்குதுங்க இந்த ஏரியாவே. நீங்கள் ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ வே, தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு அட்டர். ஓகேங்களா? நிறைய பேர் இங்கே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பஸ்ஸில் இது பாருங்க, பஸ்ஸஸ்லாம் வந்துகிட்ருக்கு. வாங்க அப்படியே போவோம். நான் வந்து இந்த ஐன் ஷம்ஸ்ன்னு சொல்லிட்டு துபாயில் இன்னும் திறக்கலை அவங்க. இந்த மிகப்பெரிய அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும், அது வந்து அண்டர் ரினோவேஷனில் இருக்குது. அந்த ஏரியா வந்து இங்கே தான் ப்ளூ வாட்டர் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, ஜுமைரா பக்கத்தில். அந்த அது கிட்ட போய் ஐன் ஷம்ஸ் நான் காமிக்கிறேன். துபாயில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஐகானிக் பிளேஸ் வந்து ஐன் ஷம்ஸ். சரிங்களா? பாருங்கள் எப்படி வண்டிலாம் போயிட்டு ஹாப்பனிங்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரியா. துபாய் என்ன சும்மாவா? ஆனால் உண்மையாகவே நான் வந்து இந்த ஏரியா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த ரோட்ஸில் இந்த மாதிரி வர்றது வந்து ஃபஸ்ட் டைம் இது தாங்க ஆக்சுவலாக. நீங்கள் இந்த அங்கே உள்ள பாதை வழியாக போயிடுவோம். சரிங்களா? அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே பக்கத்தில் பார்க்கிங் கிடைக்கல, பட் பரவாயில்ல, இங்கே ஏதோ ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், தாராளமாக நடக்கலாம். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இன்னும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது டெம்பரேச்சரு. வாங்க அப்படியே ஒரு நடையை போடுவோம். ஏரியாவில் நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஜுமைரா, ஜேபிஆர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி வண்டியை போட்டு இறங்கி வாக்கிங்லாம் வந்ததில்லை. சரி, ஒன் டைம் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்ததற்கு வந்து அதனுடைய அவுட்கம் மீன் போகலை. உண்மையாகவே சூப்பராக, செம்ம சூப்பராக, கிரேட் ஆம்பியன்ஸோடு இருக்குங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தா? எப்படி இருக்குது? ஹாப்பனிங்காக இருக்குங்களா? துபாயினுடைய மற்றும் ஒரு ரிச்சான, பாஷியான, லக்ஸுரியான, லாவிஷான டைமென்ஷனிங்க. எல்லாமே நான் சொல்கிற மாதிரி 150,000 200,000 அந்த மாதிரி தான் வருஷத்துக்கான ஆனுவல் ரெண்ட்டு. இங்கே வெள்ளைக்காரங்க தான் இங்கே மோஸ்ட்லி இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் அண்ட் ஒயிட் பீப்புள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? பாருங்கள் என்னுடைய டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வேறு லெவலுங்க. சிக்னல் போட்டு ஏதோ வருது, வாங்க அப்படி போவோம். சரிங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு இந்த ஐன் ஷம்ஸுக்கு பக்கத்தில் போய் அது எப்படி இந்த லைட்டிங்கில் வந்து எவ்வளோ அழகாக நல்லா கிளிட்டர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க, க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒரு சில பேர் வந்து இதில் வந்துடுறாங்க, ஆக்சுவலாக ட்ராமில் வந்துடுறாங்க, மெட்ரோவில் வந்து ட்ராம் மாதிரி வந்துடுறாங்க. அப்படி தான் வரலான்னு நினச்சேன், ஆனால் மெட்ரோவை பிடிச்சி அங்கேருந்து வந்து இங்கே நின்றுட்டே வரணும். பயங்கர டயர்டாக இருக்குது எனக்கு போயிட்டு வந்து. என்னதான் வீக்கெண்டு, லாங் வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷ் இருந்தால் கூட இங்கேருந்து வந்து வண்டி மாதிரி ட்ராம் பிடிச்சி வந்து வர்றது கொஞ்சம் இப்போது வந்து டயர்டாக இருந்ததுனால சரி விடுங்க, ஹேண்டியாக இருக்கட்டும், வண்டியே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டாங்க. சரிங்களா? ஏரியாலாம் எப்படிங்க? துபாயினுடைய அற்புதமான ஜுமைரா பீச் ரிசார்ட். ஓகேங்களா? இந்த ஏரியாவை நம்ம பார்த்துட்ருக்கோம். நமக்கு முன்னாடி மக்கள் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா போயிடுவோம், மக்கள் போயிட்டுருக்காங்க. ஏரியாஸ்லாம் பாருங்கள். இதுதாங்க இந்த பார்க்கிங்னு நான் சொன்னல. ஆக்சுவலாக அங்கே ரிமால் பார்க்கிங் சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்கிங் இல்லாங்க. உள்ளுக்குள்ளார போட்டு 50 திரகம் இந்த பார்க்கிங்கு. ஆப்போசிட்டில் பார்க்கிங் பாருங்கள், வெளியில் எழுதியிருக்காங்க பாருங்கள், பார்க்கிங் 50 திரகம் 50 அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில். சரிங்களா? பட் இங்கே நார்மல் பார்க்கிங் வந்து நான் போட்ட இடத்துலலாம் 1 மணி நேரத்துக்கு 4 திரகம் தான். நல்ல வேலை தேடி அடைஞ்சது வரைக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருந்ததுன்னு சொல்லலாங்க. ஆக்சுவலாக வாங்க அப்படியே போகுமா? வாங்க. ஏரியாஸ் ஆக்சுவலாக பெரும்பாலும் இந்த டைம் வந்து வீக்கெண்ட் டைம்ங்கிறதுனால, அது ஒரு லாங் வீக்கெண்ட், ஈத் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஆம்பியன்ஸ் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது. வெதரும் வந்து சுத்தமாக ஹியூமிடிட்டி இல்லைங்க, வெதர் சூப்பராக இருக்குது. அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ், 30 to 34 டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட்லி. பார்த்தீங்களா? இந்த ஏரியா பார்த்தீங்களா, கிளிட்டர் ஆகுது. பயங்கரமான ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, செம்ம க்ளோ ஆகுதுங்க. ஹில்டன் 5 ஸ்டார் ஹோட்டல்
ஹில்டன் ஹோட்டல் வந்து அதுவும் வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் ஜேபிஆர் பீச் பக்கத்தில் இருக்குது. ஏரியா பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குல்லங்க. இந்த பாருங்கள் இதாங்க ஹைன் ஷம்ஸ் வந்துருச்சுங்க. வெளியில் பெரிய ஹோட்டல்ஸுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராவேகண்டான காசு உள்ள ஹோட்டல். இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓடிடணும். இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், பர்ஸு பழுக்காது, பர்ஸே இருக்காது, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பயங்கரமான காசு அதிகம் உள்ள ஹோட்டல்ஸ். பீச் பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல. ஏரியா ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது, ஆனால் ரொம்ப ஹை எண்ட் ஹாப்பனிங்காக இருக்குது. இதுவே நீங்கள் தேராதுபாய்க்கு, பர்துபாய்க்கு, கராமா இந்த ஏரியாவில் நீங்கள் போனீங்கனாலும் ஒரு பயங்கரமான பிஸியான ஒரு இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இங்கே உள்ளது வந்து பயங்கரமான ஒரு ஹை எண்ட் ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ பாருங்கள் எழுதிருக்கு பார்த்தீங்களா, பீச் அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? பீச். இந்த ரவுண்ட் போட்டில் தான் ரொம்ப நேரம் நின்னேன், எங்கடா பார்க்கிங்கை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பாருங்கள், வாவ், சூப்பருங்க, ஒர்த்து. வந்தது வந்து வீண் போகலன்னு தான் சொல்லணும். செம்ம பிஸியாக இருக்குது. பார்க்கிங் போட்ட இடம் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கே நான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டேன். எங்கே அலைஞ்சி தெரிஞ்சாலும் 1-2 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நம்ம இருப்போம், சரிங்களா? இப்போ நம்ம ஈஸியாக நம்மளுடைய ஏரியாவுக்கு வாட்ஸ்அப்பில் கூகுள் மேப்ஸ் வச்சுட்டு நம்ம நடந்து போயிடலாம். இது ஒரு நல்ல ட்ரிக்குங்க, நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு இடத்துல வண்டியை போட்டுட்டு பைக்கோ சைக்கிளோ இல்லை காரோ போட்டு போகிறப்போ அந்த இடம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியும் செய்யலாம் ஐடென்டிஃபிகேஷன். இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்னா பெஸ்ட்டு நமக்கு அந்த பார்க்கிங் லொக்கேஷன் வந்து நமக்கே நம்ம வாட்ஸ்அப் லொக்கேஷன் அனுப்பிக்கிட்டால் கூகுள் மேப்ஸில் நீங்கள் ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள், இதெல்லாம் பாருங்களா, டிஸ்கவர் துபாய் ஜேபிஆர், பயங்கர ஹேப்பனிங்கான ஹோட்டலுங்க இதெல்லாம். பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் துபாய் பார்த்தீங்களா, சின்ன பையன் காரை வச்சுட்டு விளையாடுறான். அப்படியே ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரியான கவர்ச்சியான ஒரு லைட்ஸுங்க. எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வை உண்டாக்குது. கண்டிப்பாக இந்த டூரிஸ்ட்டுக்கு இங்கே எவ்வளோ ரெசிடென்ஸுக்கு போனாலும் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் டூரிஸ்ட்டாக நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ண வேண்டிய இந்த லிஸ்ட்டில், டு டூ லிஸ்ட்டில் அல்லது பக்கெட் லிஸ்ட்டில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஜேபிஆருக்கு வாங்குங்க. இந்த ஏரியாவெலாம் நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம். அதுவும் இப்போ நான் பகலில் வரல, இது நைட் லைஃப். இது நைட்டும் வரணும், பகல்லையும் நீங்கள் ஒருத்தர் வந்தீங்கன்னா பீச் இதெல்லாம் கவர் பண்ணலாம். பாருங்கள் இந்த ஏரியாவோட மெக்னிஃபிஷன்ஸ் பாருங்கள், வாவ்ல பாருங்கள். ஆனால் கார்லாம் இன்ச் பை இன்ச்சாக நகருதுங்க, மெதுவாக தான் நகருதுங்க. பாருங்கள் இந்த கார்லாம் ஃபெராரி காரு, மிக அதி விலை உயர்ந்த கார்கள்லாம் இங்கே நிற்கிது. அதை காமிக்கிறவாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த ஏரியா. சோஃபிட்டல்னு இன்னொரு ஹோட்டல் இருக்குது. ஏரியா ஃபுல்லாக ஒரே ஹை எண்ட் ஹோட்டலாக தாங்க இருக்குது. பாருங்கள் பார்த்தீங்களா, சம்மர் ஆஃபர் ஆக்சுவலாக. ஏரியாவை பாருங்கள், பெனோ ரெண்டாங்க, இங்கே ரெண்ட் எடுக்கலாங்க. இங்கே துபாயில் காரை பார்த்தீங்களா, ஃபெராரி கார், பெரிய ஹை எண்டு. உங்களுக்கு இந்த காருங்க ஆக்சுவலாக புக்காட்டி ஃபெராரி கார் ஆக்சுவலாக பாருங்கள். இதெல்லாம் ரெண்ட் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நார்மல் கார் நீங்கள் எடுத்திங்கன்னா 100 திரகம், டீசெண்டான கார் எடுத்திங்கன்னா. இந்த மாதிரி காரை நீங்கள் எடுத்திங்கன்னா 5000 திரகம் ஒரு நாளைக்கு. அஃப்கோர்ஸ் இதை விலை கொடுத்து நீங்கள் வாங்கினோன்னா 200-300,000, சாரி கம்மியாக சொல்கிறேங்க, ஓகேங்களா? இதை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது விலையை. பார்த்தீங்களா பாருங்கள், விலை உயர்ந்த கார்கள்லாம். துபாய்னாலே இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்காது இல்லைங்களா? வேறு லெவலில். செமையாக இருக்குங்க. வேணுன்னா ரெண்ட் எடுத்துகிட்டு ஓட்டுவோமா, சொத்தி அழிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கிங்க்கு 50 ரூபாய்க்கு பார்த்துக்கிட்டு 4 தினம் போட்டு வந்தாலும் நான் எங்கே அதை ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறேன். நான் என்னுடைய கனவு என்னென்னா, எப்போவாவது ஒருத்தர் மெர்சிடிஸ் பென்ஸ், BMW இந்த மாதிரி ஹை அண்ட் ஆடி இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு நாள் ரெண்ட்டுக்கு போயிட்டு கொடுத்துடணும். இதுக்காக அதை வாங்கிக்கிட்டு எதுக்கு நார்மல் காரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரை ஓட்டணுன்னா இந்த மாதிரி எப்போவாவது கார் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குங்க. வாங்க அப்படி திரும்பி போயிட்டுருக்கேங்க. ஒரு நல்ல வாக்கிங், சூப்பர் கூல் வாக்கிங்கு, சூப்பரான ஆம்பியன்ஸு, வேறு லெவலான ஒரு அற்புதமான ஜுமைரா பீச் ரிசார்ட்னுடைய
அற்புதமான எக்ஸாட்டிக் லுக். நீங்கள் என்னமோ நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி இல்லை அமெரிக்காவில் உள்ள ரொம்ப பாஷியான சிட்டிஸில் முக்கியமான டவுன் டவுனில் இருக்கிற ஒரு ஃபீலிங் அதை விட அதிகமாகவே அவங்களே இதை தேடி வர்றாங்க. இந்த இடத்த விரும்பி வர்றாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. பாருங்கள், இப்படி அற்புதமான ஒரு லைட்ஸ்லாம் போட்டு நைட்டு வேறு லெவலுங்க. நைட் லைஃப் கண்டிப்பாக அது வரணும். நம்ம பகலில் உள்ள வியூ வந்து அந்த பீச்சுக்கு அதெல்லாம் நம்ம இந்த பார்த்துட்டு போகிறது அது வேறு ஒரு ஆம்பியன்ஸ். சரிங்களா? வாங்க, அங்கே ஐன்ஷம்ஸ் சைடு போனால் அந்த சைடு எடுக்கக்கூடாதான். சரி, அங்கே உள்ள செக்யூரிட்டி அவரும் சேலரிடு ஜாப் தான். அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்களா? என்ன வந்துட்டேன், இங்கேயே நமக்கு அலவுடு அங்கே நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், எப்படிங்க இருக்குது வீடியோ பிடிச்சிருக்கா? துபாயினுடைய இந்த பகுதி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சொல்லுங்கள். வீடியோ நல்லா இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கிவ் a thumbs up. தட் வில் பூஸ்ட் மை மொரால். இன்னும் நிறைய அதிகமாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நல்ல கண்டென்ட் நல்ல இடங்களை போகிறதுக்கான ஒரு உத்வேகத்தை நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுக்கும். நல்ல ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. ஏதாவது திருத்தணுன்னா திருத்திக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். சேனலுடைய லிங்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. I'll keep posting such beautiful videos on a regular basis. சரிங்களா? வாங்க, வந்துட்டோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்த பாதை வழியாக தான் போயிட்டுருக்கோம். புதுசாக ஒன்றும் இல்லை. இதோடு நம்ம முடிச்சுக்கு வந்து பேக் சைடு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக அது அப்படியே அந்த இடத்த சூப்பர் ஆம்பியன்ஸ் 360 டிகிரி வியூவை பார்த்துட்டு அதோடு நம்ம முடிச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே, வாங்க. பாருங்க, வேறு லெவல். இப்போ அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே, வேறு லெவல்னு. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து அது மிகை இல்லை. வேறு லெவல்னு சொல்கிறது எக்ஸாஜரேஷன் கிடையாது, மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த மாதிரி இடங்கள் தாங்க வேறு லெவல் தான் உண்மை. பார்த்தீங்களா? இந்த ரவுண்ட் அபவுட்டை சுற்றிலுமே செம சூப்பராக இருக்குங்க, செம ஹாப்பனிங்காக இருக்குங்க. பாருங்கள் இந்த பீச் எது இருக்குது பார்த்தீங்களா? பீச் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியாவினுடைய ஆம்பியன்ஸு. வாங்க, என்னோடய பேக் சைடு 360 டிகிரி வியூ. ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஒரு அற்புதமான நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுவது நூருல்லா. தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ்.